நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், மனமாராத கிராமத்து சுவை. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க கேள்வியே படாத வித்தியாசமான ஒரு பிரியாணி. 30 கிலோ சிக்கன், ஒரு மூட்டை பிரியாணி அரிசி, அது கூடவே கொத்தமல்லி, புதினா, காய்கறிகள், அம்மிலாச்ச மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புதுமையான கிரீன் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். கலர்ஃபுல்லான கிரீன் சிக்கன் பிரியாணி செய்றோம் நாங்க. கலக்கலர் சுவையில இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு செம்மையான கிரீன் சிக்கன் பிரியாணி செஞ்சு அஸ்தபரோம். போலா ரைட் போலா ரைட் போலா ரைட். கோழி இருக்கீங்க என்னங்க ஆடி ஆஃபராங்க? ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி ஃப்ரீயா? 1 கிலோ கோழி கிடையாது, வெட்ற கோழி 1 கிலோ ஃப்ரீ. பாத்ரூமே போதுமா? மண்ணு பூசினதே கேட்டுட்ட சொல்ல மாட்டேங்குது. கிரீன் சிக்கன் பிரியாணிக்கு மெயினே வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் தான். இதை அரைச்சி சேர்த்தாதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கிரீன் கலர்லையும் பிரியாணி இருக்கும். அதுக்காக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து கொடைக்கல்ல குடஞ்சிக்க போகிறோம். அடுத்தது கொத்தமல்லி தழை, கடைசியா பச்சை மிளகாய். வாங்க வாங்கம்மா வாங்க, கறி வெட்டியாச்சு. 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. ஆஃபர் ஆஃபர்மா ஆஃபர். குண்டானே தண்ணி வேற தெரியாதமா எப்படி அடிக்குன்னு பார்ப்போம்.
இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு அரைச்சுக்கிறேன். சத்தியம் சிரிப்பு தான் இது. சாரி பிரியாணி செய்ய கிரீன் வரல. சிக்கன் வெட்டி அரைச்சு ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ சுவையான கிரீன் சிக்கன் பிரியாணி செய்ய முதல்ல சுத்தமான நெய் ஊத்திக்கலாம். நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி ஹோம்மேட் கீங்க. இதுல வந்து எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே இல்லாதது, 100% சேஃபானது. நம்ம டைரக்டா வந்து மாட்டுப்பால் இருந்து எடுக்கக்கூடியதுங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசான் மூலமாக வாங்கிக்கலாம். எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கொடுப்பாங்க. நாம் குட் பேபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாக்ஸில் கொடுக்குறோம். இது கண்ணாடி பாட்டிலுங்க, 100% சேஃபானது. இதில் நம்ம வந்து கீ யூஸ் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கே தெரியும், கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. அதனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார், அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், கசகசா, ஜாதிக்காய் பொடி, கீரி வச்சா பச்சை மிளகாய், வெட்டி வச்சா வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, அம்மியில அரைச்சா இஞ்சி விழுது, அம்மியில அரைச்சா பூண்டு விழுது, அம்மியில அரைச்சா மஞ்சள் சாந்து, பசுமாட்டு தயிர், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொடக்கல்ல கொடஞ்ச கிரீன் மசாலா, வெட்டி அலசி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, பிரியாணிக்கு பீர் சேர்த்துக்கலாம், பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்,
அரிசி போட்டு கிண்டுறோம்ல போதும் பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். லெமனா பிழிஞ்சுக்கலாம். தம் போடணுங்கறியா? ஆஹா உப்பு கரெக்டா இருக்கா? கிரீன் சிக்கன் பிரியாணிக்கு அரிசி பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ தம் போட போறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி வாழை இலையை ஃபுல்லா போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல தம் போட போறோம். கோழி தூக்கிட்டு கோழி 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 அண்ணி அந்த பக்கம் இருக்கிறதுனால நீ வேற அந்த பக்கம் சொல்லணும். நீ இந்த பக்கம் போட்டா போட்டு வரும். அந்த பக்கம் தண்ணியோட இருக்கு. அப்படியே எடுத்து அக்கா செய்யும் ஓட்டை ரெடி பண்ணுமா? ஊரே மணமணக்க வீடே கமகமக கிரீன் சிக்கன் பிரியாணி ரெடி. கலர்ஃபுல்லான செம டேஸ்டான கிரீன் சிக்கன் பிரியாணி அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இன்னைக்கு வந்து பத்மா விருதாங்க. நாங்க 4 பேர் மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். நல்ல உடனே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் கிரீன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம். சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவும், கறி சும்மா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து அந்த மசாலாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. புதினா, கொத்தமல்லி அந்த வாசனை எல்லாமே சும்மா அப்படி இருக்குதுங்க. உண்மையாக ஒரு மனமான ஒரு பிரியாணி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மற்ற பிரியாணியை விட இது ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக இதே பண்ணி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கிராமத்து மனம் மாறாத வாழை இலையில தம் போட்டு சாப்பிடும் போது அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. கிரீன் சிக்கன் பிரியாணி உண்மையாலுமே கலக்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நாங்களே செஞ்ச கலர்ஃபுல்லான செம்மையான டேஸ்ட்டில் இருக்கிற கிரீன் சிக்கன் பிரியாணி சுவையா சுவை.